சங்கீத பகுதி 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் கடைசி வசனம் வரை. 16ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம் முதல் கடைசி வசனம் வரை எல்லாரும் சேர்ந்து வாசிப்போம். தேவனே, என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன். என் நெஞ்சமே, நீ கர்த்தரை நோக்கி, தேவரீர் என் ஆண்டவராயிருக்கிறீர். என் செல்வம் உமக்கு வேண்டியதாய் இராமல் பூமியிலுள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகாத்மாக்களுக்கும் அது வேண்டியதாய் இருக்கிறது என்று சொன்னாய். அந்நிய தேவனை நாடி பின்பற்றுகிறவர்களுக்கு வேதனை பெருகும். அவர்கள் செலுத்துகிற இரத்த பான பலிகளை நான் செலுத்த மாட்டேன். அவர்கள் நாமங்களை என் உதடுகளினால் உச்சரிக்கவும் மாட்டேன். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பரத்தின் பங்குமானவர். நேர்த்தியான இடங்களில் எனக்கு பங்கு கிடைத்தது. ஆம், சிறப்பான சுதந்திரம் எனக்கு உண்டு. எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன். ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்களே என்னை உணர்த்தும். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை. ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை களி கூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோடே தங்கியிருக்கும். என் ஆத்துமாவை பாதாளத்தில் விடீர், உம்முடைய பரிசுத்தவானின் அழிவை காண ஒட்டீர். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்பதே. ஆமேன். இங்கு பார்க்கிறோம், சங்கீதம் 16ஆம் அதிகாரம் தாவீதின் சங்கீதத்தை குறித்து நாம் பார்க்கிறோம். இங்கே முதலாவது வசனத்தில் அவர் சொல்லும் பொழுதே, தேவனே என்னை காப்பாற்றும், நான் உம்மை நம்பியிருக்கிறேன் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவனே அப்படின்னு சொல்லும் பொழுதேவும் என்னென்ன ஒரு எதிர்பார்ப்போடு அவர் சொல்கிறார், தேவனே என்னை காப்பாற்றுன்னு சொல்லி. இங்கே ஒரு ரெண்டு விதமான ஒரு வசனத்தை தான் மனசு பண்ணுறோமா இன்றைக்கி நம்ம வேதத்தை தியானிக்க போகிறோம். சங்கீதம் 16ஆம் அதிகாரத்தில் 8வது வசனமும் 11வது வசனத்தையும் நம்ம தியானிக்கும்படியாக வந்திருக்கிறோம். அதில் 8வது வசனத்தை பார்க்கும் பொழுது, கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன். அவர் என் வலது பாரிசத்தில் இருக்கிறபடியால் நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி பார்க்கிறோம். இந்த வசனத்தை நம்ம அநேக நேரங்களில் வாசித்திருப்போம். ஒருவேளை சிறுவர் பள்ளியில் கூட நம்ம இதை கேட்டிருப்போம். ஆனால் அங்கே வசனம் சொல்லுது பாருங்கள், கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்னு சொல்லி. இங்கே சங்கீதக்காரன் தாவீது இங்கே அழகாக அந்த வசனத்தை அவர் எழுதியிருக்கிறார். தன்னுடைய சிறு பிராயத்திலிருந்து அல்லது என்ன செஞ்சிருப்பார், அவர் ஒரு எளிய ஒரு வாழ்க்கையை ஆரம்பித்ததிலிருந்து கர்த்தர் உயர்த்தி வைத்திருக்கிற ஸ்தலம் வரைக்கும் பார்க்கும் பொழுது அவர் சொல்கிறார், நான் அசைக்கப்படுவதில்லை என்று சொல்லி. சங்கீதக்காரன் தாவீது ஒரு சாதாரண மனிதன் அல்ல, எல்லாவற்றிலும் முற்றும் தேறினவனான ஒரு மனிதன், யுத்தத்தில் சமர்த்தியமுள்ள ஒரு மனிதன், எல்லாவற்றையும் தன்னுடைய வாழ்க்கையில் கடைப்பிடித்து தன்னுடைய வாழ்க்கையில் கற்று முற்றும் தேறின ஒரு மனிதன். ஆனால் தன்னுடைய புய பலத்தினால் எல்லாவற்றினால என்னை அசைக்க முடியலன்னு அவர் சொல்லலை. அங்கே வசனம் அழகாக சொல்லுது, கர்த்தரை எப்பொழுது எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன், அதனால தான் நான் என்ன செய்ய முடியல, அசைக்கப்பட முடியலை அப்படின்னு சொல்லி பார்க்குறோம். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் பாருங்களேன், அநேக நேரங்களில் அசைக்கப்படுகிறோம். உலகத்தில் நடக்கிற எல்லா சூழ்நிலையை பார்த்து சரீர பிரகாரமாக அசைக்கப்படுகிறோம். வியாதியை பார்த்து அசைக்கப்படுகிறோம். பிரச்சனையை பார்த்து அசைக்கப்படுறோம். சமாதானம் குலைச்சல் உண்டாயிருச்சுன்னா சரீரத்தினை செஞ்சிடும், நம்ம அசைக்கப்பட்டுறோம். ஆவிக்கிற வாழ்க்கையில் செபிக்க விடாதபடிக்கு, வேதத்தை வாசிக்க விடாதபடிக்கு, தேவ சமூகத்தில் காத்திருக்க விடாதபடிக்கு நம்ம என்ன செஞ்சிடும், சில நேரங்களில் நம்ம வாழ்க்கையில் ஒரு அசைவு உண்டாயிருது. காரணம் என்னென்னா, ஆண்டவரை முன் வச்சு வைக்காமல் நான் செபிக்க போகிறேன், நான் இந்த வேலையை செய்ய போகிறேன், இந்த வேலையை செய்து முடிக்கிறேன், என்னுடைய திறமையினால் அப்படின்னு இல்லை. இங்கே தேவனை முன் வச்சு செய்யப்படுகிற எந்த காரியமாக இருந்தாலும் அங்கே அசைக்கப்பட முடியவே முடியாது. அதுதான் சங்கீதக்காரன் தாவீது தன்னுடைய வாழ்க்கையில் ஒரு அனுபவித்த ஒரு காரியத்தினை சிலரங்க பதிவிட்டு இருக்கிறதை குறித்து நம்ம பார்க்குறோம். கர்த்தரை எப்பொழுதும் எனக்கு முன்பாக நான் வச்சுருக்கிறேன். இன்றைக்கி நம்ம வாழ்க்கையில் கர்த்தரை நம்ம எல்லா இடத்துல எல்லா சூழ்நிலையில் வைத்து நம்ம வாழ்க்கையை நம்ம கடத்தி வருகிறோமா? யோசித்து பார்ப்போம். நம்ம வாழ்க்கையில் எதை நம்ம முன் வச்சு ஓடிக்கொண்டிருக்கிறோம், நம்ம எதெல்லாம் நம்ம அசைக்கப்பட்டிருக்கிறோம், நம்ம வாழ்க்கை எதில் அசைக்கப்பட்டிருக்கிறது, நம்ம யோசித்து பார்ப்போம். தாவீது சொல்கிறாரு, கர்த்தரை நான் முன் வச்சுருக்கிறேன்,
கத்தரை நான் முன் வச்சிருக்கிறனால தான் அசைக்கப்படுறேன். எனக்குள்ளே இருக்கிற எல்லா யுத்தத்தில் எல்லா யுத்தத்தை நான் கற்றுக்கொண்டதுனால, எல்லா திறமையும் எனக்கு தெரிஞ்சதுனால நான் அசைக்கப்படலைன்னு சொல்ல முடியாது. கத்தரை நான் முன் வச்சேன், அதனால தான் என்ன செய்ய முடியல, யாரும் என்னை என்ன செய்ய முடியல, அசைக்க முடியல, எது என்ன ஜெயிக்க முடியலன்னு சொல்லி அவர் அங்கே அழகாக அந்த வார்த்தையை அவர் பதிவிட்டிருக்கிறதை குறித்து நாம் பார்க்கிறோம். அங்கே 11வது வசனத்தை பார்க்கும் பொழுது, ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர், உம்முடைய சமூகத்தில் பரிபூர்ண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பமும் உண்டு என்று சொல்லி பார்க்கிறோம். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்தினீர் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது அங்கே இயேசு கிறிஸ்து சொல்கிறார், நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமாக இருக்கிறேன், என்ன பின்பற்றி வாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்லுகிறதை குறித்து நாம் பார்க்கிறோம் பிரியமானவர்களே. அப்போ ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்திட்டீங்க, ஆனால் உங்களுடைய சமூகத்தில் தான் பரிபூர்ண ஆனந்தம் இருக்குங்கிறத நான் கண்டுபிடிக்க ஆரம்பித்தேன். இன்றைக்கி தேவ சமூகத்தில் வரும்பொழுது எப்படி வரணும், நம்ம ஆனந்தத்தோடு வரணும், சந்தோஷத்தோடு வரணும். தேவ சமூகத்தில் வரும்பொழுதே தேவ பிரசனங்களை நிரப்பி ஆளுகை செய்ய ஆரம்பிச்சிடும். சமாதானம் நமக்குள்ளே கடந்து வந்துடும், சந்தோஷம் நமக்குள்ளே கடந்து வந்துடும், தேவ பலம் நமக்குள்ளே கடந்து வந்துடும். எதனாலனா தேவனை நம்ம முழுவதுமாக அறிந்ததுனால, புரிந்ததுனால, தெரிந்து கொண்டதுனால, அந்த ஜீவ மார்க்கத்துடைய வழியை நம்ம கண்டுபிடித்ததுனால அவருடைய சமூகத்துக்கு நம்ம எப்பொழுதெல்லாம் வரோமோ அப்போல்லாம் நம்ம அவருடைய சமூகத்தில் கிடைக்குது, நமக்கு பரிபூர்ண ஆனந்தம் கிடைக்குது, பரிபூர்ண சந்தோஷம் கிடைக்குதுன்னு சொல்லி பார்க்குறோம். அதுதான் கடைசி அந்த வார்த்தையில் அவர் சொல்கிற, உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேரின்பம் உண்டு அப்படிங்கிறத சொல்லி பார்க்குறோம். அப்போ தேவ சமூகத்தில் வரும்போது தான் நித்திய பேரின்பம் இருக்குது. அங்கே தான் அசைக்க முடியாத ஒரு சந்தோஷம் இருக்குது, அசைக்க முடியாத ஒரு சமாதானம் அங்கே தான் காணப்படுது. இயேசு கிறிஸ்து சொன்னால, உலகம் கொடுக்குற சமாதானத்தை இல்லை, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு. அப்போ உலகம் கொடுக்குற சமாதானம் எப்படி இருக்கும், அது நிலை இல்லாதது. என்ன செய்யும், ஒரு சூழ்நிலைக்கு வரும், அது போயிடும், காணல் நீரை போல் கடந்து போயிடும். ஆனால் இயேசு கிறிஸ்து கொடுக்குற சமாதானம் அது ஒரு நாளும் மாறாதது, அது நித்திய சமாதானம், அந்த நித்திய பேரின்பம், அந்த நித்திய வாழ்வு எங்கே இருக்குன்னா அங்கே தேவ சமூகத்தில் தான் இருக்குது. அவருடைய சமூகத்தில் வரும்பொழுது தான் பேரின்பம் உண்டு, ஆனந்தம் உண்டு, மகிழ்ச்சி உண்டு, சமாதானம் உண்டு, சந்தோஷம் உண்டு. நம்ம வாழ்க்கையில் தேடிட்டு இருக்கிற எல்லா விதமான காரியத்திற்கு விடுதலை அங்கே தான் உண்டு. தேவ சமூகத்தில் வரும்பொழுது தான் எல்லாமே கிடைக்கும் பிரியமானவர்களே. தேவ சமூகத்தில் வராமல் நம்ம வெளியில் எங்கே நம்ம சுற்றி போனாலும் நம்ம வாழ்க்கையில் எதையுமே நம்ம காண முடியாது. அதுதான் ஒரு தாவீது அங்கே அழகாக 1ஆம் வசனத்தில் சொல்லும்போது சொல்கிறாரு, தேவனே என்னை காப்பாற்றும், நான் உம்மை நம்பி இருக்கிறேன் என்று சொல்லி. இந்த நம்பிக்கை எப்படி வருதுன்னா, அவர் தேவனை நோக்கி காத்திருக்கிறதுனால, தேவன் மேலே வைத்திருக்கிற பற்று, அந்த விசுவாசத்தினால, அந்த நம்பிக்கையினால தான் அவர் சொல்ல முடிஞ்சிச்சு, கர்த்தரின் வலது பரிசத்தில் இருக்கிறாரு, நான் என்ன செய்ய முடியாது, அசைக்கவே முடியாது யாரும். அந்த அசைக்க முடியாத ஒரு வார்த்தை ஒரு நாள் அவர் சொல்ல முடியுதுன்னா, நீங்களும் நானும் ஆராதிக்கிற ஆண்டவர் நம்ம எந்த அளவுக்கு தேவன் நம்மளை என்ன செஞ்சுருக்கிறாரு, அசைக்க முடியாத அளவுக்கு கர்த்தர் நம்மளை எல்லா விதமான காரியத்தில் அவர் ஆற்றி தேற்றி நம்மளை சமாதானத்தை படுத்தி கர்த்தர் நம்மளை வலது பரிசு செஞ்சுருக்கிறார். அவர் நிழலாக இருந்து கர்த்தர் ஒவ்வொரு நாளும் அவர் வழிநடத்தி வருகிறார் பிரியமானவர்களே. ஆகவே இந்த 16வது அதிகாரத்தில் சொல்லப்பட்டபடி இந்த வார்த்தைக்கு நம்ம வாழ்க்கை அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நாம் செபிப்போம். கர்த்தர் நம்ம வாழ்க்கையில் பெரிய காரியங்களை செய்வார். நன்றி.